மரமும் சிறிய பறவையும். ஒரு காலத்தில் அமைதியான காட்டில் ஒரு உயரமான பழைய மரம் இருந்தது. ஒரு நாள் ஒரு சிறிய பறவை தொலைதூர பயணத்திற்கு பிறகு மிகவும் சோர்வாக அந்த மரத்தின் கிளைகளில் அமர்ந்தது. மரத்திடம், நான் சிறிது நேரம் இங்கே ஓய்வெடுத்து கொள்ளலாமா என்று கேட்டது பறவை. மரம் மெதுவாக சிரித்து கொண்டே அமர்ந்து கொள் என்றது. பிறகு ஒவ்வொரு நாளும் பறவை மரத்தில் ஓய்வெடுத்தது. இருவரும் நெருக்கமான நண்பர்களானனர். மரம் காட்டின் கதைகளை கூறியது, பறவையோ தூர நாடுகளின் பாடல்களை பாடியது. ஒரு மாலை மிக அதிகமான மழை மற்றும் புயல் வரத் தொடங்கியது. ஓடு பறவையே, இங்கு இருப்பது ஆபத்தாக இருக்கும் என்று மரம் கூறியது. ஆனால் பறவையோ சிறு பயமும் இல்லாமல் இருந்தது. உன்னை தனியாக விட்டு செல்ல முடியாது, நானும் உன்னுடன் இருப்பேன் என்றது. புயல் கடுமையாக வந்தது. பலத்த காற்றும் மழையும் வீசியது. பறவை மரத்திற்கு அருகில் சுருண்டு கொண்டது. மரம் தனது வலுவான கிளைகளால் பறவையை காத்தது. புயல் ஓய்ந்தது. மரம் சில கிளைகளை இழந்திருந்தாலும் அது இன்னமும் சிரித்து கொண்டிருந்தது. நீ என்னுடன் இருந்தாய் என மெதுவாக மரம் கூறியது. நீ என்னை காத்தாய் என்று பறவை கூறியது. அந்த நாளிலிருந்து அவர்கள் நட்பு மேலும் வலுவடைந்தது. அவர்கள் உண்மையான நண்பர்கள் என்ற உணர்வுடன் வாழ்ந்தனர். உண்மையான நண்பன் என்பது உனது சந்தோஷ காலங்களிலும் சோதனை காலங்களிலும் கூட இருக்கும் ஒருவர்தான் உண்மையான நண்பர்.